வணக்கம். இன்னைக்கு நாம கேபிகே பார்க்குங்கிற ஒரு கிரிப்டோ ஸ்டேக்கிங் மற்றும் டீம் பில்டிங் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி வேலை செய்யுது, இது மூலமா எப்படி சம்பாதிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு விளக்க போறேன். சரி, ஒரு டீமை வச்சுக்கிட்டு கிரிப்டோ கரன்சி மூலமா சம்பாதிக்க முடியுமா? இதுதான் கேபிகே பாக் சிஸ்டத்தோட முக்கியமான கேள்வி. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். முதல்ல கேபிகேபின்னா என்னன்னு பாத்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க பாக் காயின் அதாவது கேபிகேவை ஸ்டேக் செஞ்சு உங்க டீமை பில்ட் பண்றது மூலமா கமிஷன், போனஸ்னு வருமானம் பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த சிஸ்டத்தோட பேசிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கேபிகே பார்க்கோட ஒரு சின்ன அறிமுகத்துல இருந்து ஆரம்பிப்போம். பாருங்க, இந்த சிஸ்டம் முழுக்க ரெண்டு ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒன்னு, உங்ககிட்ட இருக்கிற கிரிப்டோவை ஸ்டேக் பண்றது. ரெண்டாவது, உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்குறது. அதாவது நீங்க தனியா பண்றதும் உங்க டீமோட சேர்ந்து பண்றதும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வருமானம். சரி, இதுல சம்பாதிக்கிற வழி என்னன்னா லெவல் கமிஷன். உங்க டீம் மூலமா வர வருமானத்துக்கு இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, 4 லெவல் கமிஷன் எப்படி வேலை செய்யுது. நான் உங்க டீமோட மொத்த கேபிகே வால்யூம் 250 தொடும்போது உங்களுக்கு 10% கமிஷன். ஆனா ஒரு விஷயம், உங்க டீம் பெருசாக வால்யூம் ஏறும், ஆனா கமிஷன் பெர்சன்டேஜ் இறங்கும். உதாரணத்துக்கு 1250 கேபிகே வால்யூம்ல 5% ஆகவும் 31250 கேபிகே வால்யூம்ல வெறும் 2% ஆகவும் கமிஷன் மாறிடும். இப்ப நீங்க யோசிக்கலாம், பெர்சன்டேஜ் குறைஞ்சா வருமானம் குறையுமேன்னு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பெர்சன்டேஜ் குறைஞ்சாலும் உங்க வருமானம் குறையாது, மாறாக அதிகரிக்கும். ஏன்னா உங்க மொத்த வால்யூம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அந்த சின்ன பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கும். இதுதான் இந்த சிஸ்டமோட சூட்சுமம். அடுத்ததா, ஒவ்வொரு கமிஷன் லெவலுக்கும் ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்கு. உங்க டீம் வளர வளர உங்க பொறுப்புகளும் ஒரு ஏணி மாதிரி எப்படி மேல போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப் டீம் கோஆர்டினேட்டர். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். புதுசா வர்றவங்கள உள்ள கொண்டு வந்து சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் வேலை. அதுக்கப்புறம் நீங்க டீம் லீடர் ஆகுறீங்க. இது அடுத்த லெவல். இப்போ நீங்க சும்மா ஆள் சேர்த்தா மட்டும் பத்தாது. உங்க டீம் மெம்பர்ஸ கைட் பண்ணி அவங்கள வளர வைக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். 3வது லெவல் மென்டோ, அதாவது ஒரு வழிகாட்டி. இந்த இடத்துல நீங்க ஒரு குரு மாதிரி. உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டீம் மெம்பர்ஸ்க்கு ட்ரெய்னிங் கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் தயார் பண்ணணும். 4வது லெவல் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், அதாவது பிடிஎம். இங்கதான் நீங்க இன்னும் பெரிய லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பிசினஸை எப்படி வளர்க்கணும்னு பிளான் பண்றது, ஒரே நேரத்துல பல டீம்ஸை மேனேஜ் பண்றதுன்னு உங்க நெட்வொர்க்கை இன்னும் பெருசாக்குவீங்க. இந்த 4 லெவலுக்கு மேலேயும் பெரிய பெரிய பதவிகள் இருக்கு. வைஸ் சான்சலர், அட்வைசரி கவுன்சில், வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர்னு போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றவங்க ஒரு சின்ன ஏரியாவுக்கு மட்டும் தலைவரா இல்லாம ஒட்டுமொத்த சிஸ்டத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லான பொறுப்புல இருப்பாங்க. ஓகே, இப்ப சம்பாதிக்கிறதுக்கான 2வது வழிய பாப்போம். அதுதான் போனஸ் வருமானம். இது நீங்க நேரடியா பர்சனலா ஆட்களை சேர்க்கறத பொறுத்து கிடைக்கும். இந்த நம்பரை பாருங்க, 3. இது என்னது? இதுதான் டைரக்ட் ரெஃபரல் போனஸ்க்கான ஒரு மேஜிக் நம்பர்னே சொல்லலாம். சரி, நீங்க நேரடியா உங்க டீம்ல 3 பேரை சேர்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க அதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு growth லெவல் போனஸ். நீங்க டைரக்டா 3 பேரை சேர்த்தா அவங்க வருமானத்திலிருந்து உங்களுக்கு 25% போனஸ் கிடைக்கும். ஆனா நீங்க சேர்க்கிற ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக இந்த போனஸ் பர்சன்டேஜ் மாறும். உதாரணத்துக்கு 11 பேரை சேர்த்தா 5% போனஸ். மொத்தத்துல இந்த போனஸ் சிஸ்டமோட நோக்கமே டீம் வளர்ச்சியை இன்னும் வேகப்படுத்துறதும் அதுக்காக வேலை செய்யறவங்கள நேரடியா ரிவார்ட் பண்றதும் தான். சரி, கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த கேபிகே பார்க் ப்ராஜெக்டோட ஒட்டுமொத்த இலக்கு என்ன, இதோட ஃபிலாசபி என்னன்னு பாத்திரலாம். இந்த ப்ராஜெக்டுக்கு 4 முக்கிய நோக்கங்கள் இருக்கு. 1, கிரிப்டோ பத்தின அறிவை கொடுக்கறது. 2, ஒரு லாங் டேர்ம் பாசிவ் இன்கம உருவாக்குறது. 3, ஒரு வலுவான குளோபல் கம்யூனிட்டியை கட்டுறது. 4வதா ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறதையும் டீம் பில்டிங்கையும் ஒன்னா சேர்க்கறதும். ஒரே வரியில சொல்லணும்னா இந்த ப்ளூ பிரிண்ட் கல்வி, வருமானம், சமூகம், இது 3யும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதுதான். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும். இந்த வளர்ச்சி பாதை உங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இது உங்களுக்கான பாதையா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்.